இப்போ நான் புளி சாதத்துக்கு ரெடி பண்ண போறேன். அதுக்கு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊத்தி ஊற வைக்க போறேன். புளிய ஊற வச்சாச்சு. புளி சாதத்துக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு பொடி ரெடி பண்ண போறோம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து அரைக்க போறோம். அடுத்து புளி ஊறிடுச்சு, அதை ஒரு சைடு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு இந்த கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, மல்லி, உளுந்து இது எல்லாத்தையும் நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இது கூட அந்த 3 வரமிளகாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு. இப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். புளி சாதம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு வெல்லம். இப்ப அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். புளி சாதம் எப்போதுமே நல்லெண்ணெயில தான் செய்யணும். எண்ணெய் நல்லா சூடேறி வந்துருச்சு. இப்ப தாளிக்கிறதுக்கு போட வேண்டிய பொருள்லாம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்தோடனே 1 ஸ்பூன் உளுந்து, அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3த்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். அடுத்து வேர்க்கடலை தோல் நீக்கி வேர்க்கடலையும் உடைச்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். வேர்க்கடலை போட்ட பிறகு கல்ல நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வேர்க்கடலை பொன்னிறமா வந்தாதான் கடலைப்பருப்பு இந்த வேர்க்கடலைலாம் கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும் சாப்பாட்டுல. நல்லா வறுத்து விட்டாச்சு, எல்லாம் பொன்னிறமா வந்துருச்சு. அடுத்தது 3 வரமிளகாய். வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து விட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலையும் இப்ப நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து கரைச்சி வச்சிருக்க புளியை எடுத்து அதுல போட்டுக்கலாம். புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. பாதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. தேவையான அளவு உப்பு, நல்லா புளிக்காய்ச்சல்
நல்லா சுண்டி வரும்போது நம்ம வறுத்து வச்ச பொடிய அதுல சேர்த்துக்கலாம். பொடி அதுல சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து நல்லா கலரி விட்டுறலாம். எண்ணெயெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு போட்ட எண்ணெய் இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆகும் போது அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேல வரும். பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்து அதுல சேர்த்துக்கலாம். வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. எல்லாத்தையும் இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். புளிக்காய்ச்சல் ரெடி. அடுத்து வெள்ளை சாதம் வடிச்சு ஆற வச்ச சாதம் எடுத்து அதுல புளிக்காய்ச்சல் போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.